டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃபில் தரப்போகிற ஒரு சின்ன அப்டேஷன் தான். ஏற்கனவே நீங்கள் நியூஸ் பேப்பர் அப்புறம் அவங்களுடைய சைட்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. பிஜி டிஆர்பி தேர்வை அட்டவணையில் கூறியபடி நவம்பர் மாதம் கண்டக்ட் பண்ண சொல்லி அந்த கேஸ் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டதாக நியூஸ்லலாம் பரவி இருக்குது. ஸோ இப்போ பல்வேறு விவாதங்கள் நடக்குமா அதுன்னு நிறைய நண்பர்களும் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, இது தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, நிச்சயமாக வந்து தள்ளி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒரு டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது நாம் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். அது மட்டும் இல்லை, கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணவே இல்லை பிஜி டீச்சருக்கான ரெக்ரூட்மெண்ட்டில். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக காத்து கொண்டு இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி தரல அப்படின்றதுக்காக இந்த கேஸ் ஆனது கோர்ட்லேயும் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதற்கான முடிவு என்ன அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் குறுகிய நாட்களே வந்து எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது. ஸோ இது போன்ற இந்த லீகலாக தொடுக்கக்கூடிய வழக்குகள் நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்டில் நிறைய சந்திச்சிருக்கேன். இது கடுமையான மன உளைச்சலை தேர்வர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஃபோக்கஸ்டாக போய்கிட்டே இருப்போம். அப்போ வந்து இந்த கேஸ் போட்டுருவாங்க, தள்ளி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்க தான் செய்யும். பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய தேர்வானது அக்டோபர் 12 அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதற்கு ஏற்றவாறு உங்கள் கான்சன்ட்ரேஷனை வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தயவுசெய்து வந்து இன்னும் தள்ளி போகும் அப்படின்றதுக்காக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தயவுசெய்து நிப்பாட்ட வேண்டாம். கண்டிப்பாக வந்து குறிப்பிட்ட டேட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ இந்த கேஸ் என்பது வந்து ஒரு வெறும் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஆல்ரெடி வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் கேஸாக தான் வந்து அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அப்போது அக்டோபர் 12 உங்கள் எக்ஸாம், இதை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஸோ பி ஃபோக்கஸ்ட், கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அண்டு எய்ம் டு கெட் அ குட் கட் ஆஃப். அதிலிருந்து நீங்கள் விலகாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராதீங்க. ஸோ நம்மளுடைய சேனல் நண்பர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து தேர்வில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். இந்த தகவலை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய தேதி அக்டோபர் 12 என்பதை மட்டும் உறுதியாக மனதில் வைத்து தயார் பண்ணுங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.